உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை ஆசீர்வாதமான நபர்களை விட்டு போய் இழந்துடாதீங்கன்ற. Don't lose your blessing by leaving the blessed ones. சிலர் தேவனால் அழைக்கப்பட்டவங்களுடைய நிழலில் தான் தங்கி இருக்க முடியும். You only can stay in their shadow to be blessed. எல்லாத்துக்குமே கர்த்தர் தரிசனத்தை தர கிடையாது. இப்ப ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனத்தை கொடுத்தார். கூட இணைந்தபடினால் அவன் கூட இந்த அத்தனை பேருமே ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. பாருங்க, அவன் ஆபிரகாமை விட்டு பிரிந்து போகிறான். அவன் நினைக்கிறான் இனி என் வாழ்க்கையை சொந்தமா நான் ஆரம்பிக்கலான்னு சொல்லி. ஆனா அவன் புரிஞ்சுக்கல. அவன் நினைச்சான் அவன் பிளெஸிங்கை காப்பாத்துறதுக்காக ஆபிரகாமை விட்டு பிரிஞ்சு போகிறான். அவன் என்ன புரிஞ்சுக்கலன்னா பிளெஸிங்கை காப்பாத்துக்கல, உண்மையான ஆசீர்வாதமான நபரை விட்டு போகிறான். Abraham was the blessed person in Lot's life. See, இன்னைக்கு இந்த ஆபிரகாம் அப்படி சொல்லும்போது பூமியில கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற மனிதர்கள் சிலர் கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்க குடும்பத்தில் இருக்கலாம், இல்லை உங்க வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம், இல்லை உங்க லைஃப்ல இருக்கலாம், இல்லை உங்க ஊழியத்தில் இருக்கலாம். கர்த்தர் யாராவது ஒரு ஆளை உங்களுக்கு கூட வைத்திருப்பார். இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அந்த ஆபிரகாம் அப்படின்னு சொல்லும்போது அது இயேசுவை குறிக்குது. நீங்க உங்க ஆசீர்வாதங்களுக்காக இயேசுவை விட்டு போயிடக்கூடாது. நீங்க இயேசுவை விட்டு விலகுனீங்கன்னா பாருங்க, இயேசு கூட 12 பேர் இருந்தாங்க. அதுல ஒருத்தன் இயேசுவை விட்டு பிரிந்து போகிறான். என்ன ஆகணுச்சு அவன் முடிவு? கடைசியா தூக்கு மாட்டி செத்துறான், ஒன்னும் இல்லாம போயிட்டான். The same thing in our life. If we depart from the Abrahamic blessing, we will lose everything. ஆபிரகாமை விட்டு விலகும் பொழுது எல்லாத்தையும் நம்ம இழந்துருவோம். பாருங்க, இந்த லோத்தை கர்த்தர் அழைக்கல, ஆபிரகாமை அழைத்திருக்கிறார். You must identify யாரு கூட இருக்கிறீங்க, அவங்க அழைப்பு என்ன, தரிசனம் என்ன, இதை தெளிவான காரியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி இருந்தா either the wife or the husband, one will be the Abraham. Sometimes it could be the wife, can be the Abraham. தகப்பன் பிள்ளைங்க பாபா யார் அந்த ஆபிரகாம்? பாருங்க, தாவீது வீட்டில் ஜெசி அவன் தகப்பன். ஜெசினால தாவீது பிளஸிங்கா இல்லை, ஆனா தாவீதுனால ஜெசி பிளஸிங்கா இருந்தான். தகப்பன் ஆசிரமாக இருந்தான். அப்போ நம்ம எல்லாத்தோட வாழ்க்கையிலையும் ஒரு ஆளை கர்த்தர் வைத்திருப்பார். தாவீது ராஜ்யத்தை ஆரம்பிக்கும் பொழுது அவன் கூட நிறைய பேர் கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்தார். நிறைய பலவான்கள் சேர்ந்தாங்க. ராட்சசனை சாக அடிக்கிற அளவுக்கு இருந்தாங்க ஆட்கள். நாளுக்கு நாளுக்கு பலவான்கள் கர்த்தர் அனுப்பினார். தரிசனத்தை அவன் பெற்றிருக்கிறான். He is chosen for the destiny. So this is what you should understand. தொட்டதுகளா எமோஷனலா கோச்சிக்கிட்டு நீங்க மூவ் பண்ணும்போது you are not moving out from God, but you are also moving out from your blessing. ஆசீர்வாதங்களை இழக்க ஆரம்பிப்பீங்க. ஐடென்டிஃபை பண்ணுங்க. அவன் லோத்து நினைக்கிறான் சித்தப்பாக்கு என்ன இருக்கு, அவருக்கே பிள்ளை இல்லை, என்ன இல்லை, அவருக்கே பிள்ளை இல்லை, இவரா விசுவாச தகப்பன், இவரா ஜாதிகளின் தகப்பன், இதெல்லாம் பார்த்து குறைகளை பார்த்து தான் விலகி போகிறான். தெளிவாக காரியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். கர்த்தர் வார்த்தை மாறுவதில்லை. The promises of God would not fall to the ground. You better stay in the favor of God. அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தில் நீங்கள் அடங்கி இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சில நேரத்தில் சாத்தான் உங்க வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்களை அப்படியே கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் போல காமிப்பான். He will show you as though it's a blessing from the Lord, but the truth is there is nothing inside there. ஒண்ணுமே இருக்காது. அந்த சர்ஃபேஸை பார்க்கும் பொழுது ஓ இது ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்குது, ரொம்ப சமாதானமா இருக்கு, பார்க்க நல்லா இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் ஏன் தப்பான முடிவு எடுக்காங்க தெரியுமா? They don't have the discerning heart. பக்கத்து அறிகிற அந்த இருதயம் கிடையாது. அது இருந்துச்சுன்னா தப்பான முடிவு எடுக்க மாட்டாங்க. வெளியே பார்க்கறதுக்கு அழகா இருக்குது, ஆனா உள்ளுக்கு அங்க இருக்க ஆண்கள் எப்படி இருக்காங்க, பயங்கரமான பாவைங்க. என்ன மாதிரி பாவைங்க? சோதம் கும்பரம் அழிக்கிறதுக்கு ஆண்டு தூதர்களை அனுப்புறாரு, வீட்டுக்குள்ள கொண்டு போகிறாங்க. உள்ளுக்கு போய் அவனுக்கு கேட்கறாங்க, வெளியே வந்து யாரு 2 ஆம்பளைங்க முதல்ல வெளியே அனுப்புன்றோம். எதுக்கு அனுப்ப சொல்றான்? பழகிறதுக்கா? இல்ல, உடல் உறவு வைத்துக்கிறதுக்கு. they are gays, homosexual. அவங்க என்ன பண்றாங்கன்னா வெளியே அனுப்பிட்டு, அதுக்கு லோத்து சொல்றான் அவங்கள ஒண்ணும் பண்ணாத, அவங்க விருந்தாளி, என்னை நம்பி வந்திருக்கிறாங்க, நீ வேணா என் பொண்ணு எடுத்துக்க. உன் பொண்ணு யாருக்கு வேணும்? எனக்கு அந்த ஆம்பளை தான் வேணும்னு கேட்கிறானுங்க. கேட்கறது பொண்ணு தரமா ஆம்பளை. homosexual. அங்க எழுதப்பட்டிருக்கு அவங்க பாவம் மிகுதியாய் பெருகி இருக்குது எழுதப்பட்டிருக்குது. ஆனா பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சு? கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்தது. ஆனா உள்ளுக்கு என்ன இருந்துச்சு? அருவருப்பான காரியங்கள். இன்னைக்கு என்னைக்குமே நீங்க உங்க கண்களுக்கு எது கவர்ச்சியா இருக்குதோ, எது நல்லா இருக்கோ அதை போதுங்க. எங்க கஷ்டம் பாடு முள்ளுகள் இருக்குதோ அங்கதான் ஆசீர்வாதமே இருக்குது. Go for the hardship. கஷ்டத்தை தேடுங்க, பாடுகளை தேடுங்க, முள்ளுகளை தேடுங்க. கர்த்தர் அங்க வைத்திருக்க உங்க பொக்கிஷத்தை. எது ரொம்ப ஈஸி, எது ரொம்ப கம்ஃபர்டிங், ரொம்ப நல்லா இருக்கு, அது தேடி போகாது.
அங்கே தான் உனக்கு பெரிய பிரச்சனையும் காத்துட்டு இருக்குது. ஹல்லேலூயா. இந்த லோத்தோட வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். அங்கே போனால் எதுலையுமே உருப்பிட்டு வரல, எல்லாமே போச்சு. கடைசியாக ஒரு குகைக்குள்ளே போகிறான். அந்த குகையில் தங்கிட்டு இருக்கும் பொழுது அவன் மனைவி உப்புக்கெல்லாம் மாறிட்டா, சொதும் குமரம் அழிஞ்சிருச்சு. அவன் சொத்து ஏன் மனைவி திரும்பி பார்த்தா தெரியுமா? அவ்வளோ வச்சிருக்குமே சொத்து, எல்லாமே போதை திரும்பி பார்க்குறான். they can't take it. ஓகே, ஆனால் தூதன் சொல்கிற மாதிரி நீ திரும்பி பார்க்காம முன்னுக்கு போ, திரும்பி பார்க்கவே பார்க்காத. ஏன் அந்த வார்த்தை தெரியுமா? God doesn't want them to have their heart on their past. அது ஒரு பொல்லாத ஒரு இடம், பாவம் நிறைந்த இடம். நீ பார்த்தாலே அந்த பாவம் உன்னை தொடரும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவ போகும்போது வஞ்சிக்கப்பட்டு இழுக்கப்பட்டு திரும்பி பார்க்கும் பொழுது அங்கே உப்புக்கெல்லாம் மாறிட்டான். மீன்ஸ் நீ பார்த்துட்ட, உன் ஆவியை கட்டுருச்சு, நீ அங்கேயே கடை முடிஞ்சு. இப்போ எங்கே போகிறாங்க? ஒரு மலைக்கு போகிறாங்க. மலைக்கு போனதுக்கப்புறம் அங்கே தங்கியிருக்கிறாங்க. போயிட்டு 2 மகளும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்மளுக்கு வாரிசு இல்லை, இங்கே ஆண்களும் இல்லை, அப்பாவை போதையை ஆக்கி அப்பாவோட உடல் உறவு வைத்து நம்ம பிள்ளையை பெற்று எடுத்துக்கலாம். இந்த லோத்து ஒரு காலத்தில் எப்படி இருந்தான்? நீதிமானா இருந்தான். ஆபிரகாம் ஜெபிக்கிறான், 10 நீதிமான் இருந்தால் விட மாட்டீங்களா அப்படின்னு சொன்னான். ஆனால் அவன் வாழ்க்கை எங்கேருந்து முடிச்சு பார்த்தீங்களா? எவ்வளோ தப்பாக போய் முடிச்சுன்னு பார்த்தீங்களா? until the own daughters has to sleep with him and give birth to children. சந்ததியை பிறகு பண்ணுறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஆபிரகாமை விட்டு விலகி போன வசித்தான். கர்த்தர் உங்களை ஆபிரகாமின் கபரிங்குள்ளே வச்சிருக்காருன்னா கவனமாக இருங்க. டோன்ட் ரிபேல் and the most important, don't depart from Jesus. நம்ம ஜனங்கள்ட்ட ஒரு பிரச்சனை இருக்குது. சந்தோஷமா இருந்தாலும் இயேசுவை தொலைச்சிருவாங்க, சோகமா இருந்தாலும் இயேசுவை தொலைச்சிருவாங்க. அவர் தான் சொல்லிட்டு இருக்காரு, என் ஆடு காணா போச்சுன்ட்டு. ஆனால் அப்பப்போ பார்த்தா நீங்கள் தான் அவரை காணாக்கிறீங்க. உங்களுக்கு சும்மா சொல்ல தெரியுமா? இயேசுவை ஒரு முறை ஒரு பந்திகை நடந்துருக்கு எருசலேமில். அங்கே போயிட்டு இயேசுவை காணாக்கிட்டாங்க. இயேசுவை காணுன்றாங்க. இயேசு அம்மா சொல்றாங்க, எங்கே இயேசுவை காணும்? எல்லாமே வந்தோமே, ஒரு ஆள் குறையிறாரு, எங்கன்னு பார்த்தா இயேசு காணும். இயேசு எங்கே இருந்தார்? தேவ ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். அது ஒரு ஃபெஸ்டிவல்னா அங்கே செலிப்ரேஷன், ஹாப்பினஸ். சம்டைம்ஸ் when you're too happy you forget Jesus. ரொம்ப சந்தோஷமா இருந்தால் மறந்துடுறீங்க. சில பேர் ரொம்ப சோகமா இருந்தால் இயேசுவை வந்து சூசைட் பண்ணிக்கிறீங்க. நான் வாழ்றதுக்கு அர்த்தமே இல்லை, நான் சாகிறதே நல்லது அப்படின்னு சொல்லி போயிடுறீங்க. உங்களுக்காக ஒருத்தர் ஜீவனை கொடுத்தாரு, அது நீங்கள் மறந்துட்டீங்க. நான் சொல்கிறேன், கர்த்தரை விட்டு பிரியாதீங்க. லோத்தை பார்த்து கற்றுக்குங்க, கர்த்தரை விட்டு பிரியாதீங்க.